ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம வானத்தை இழந்துட்டு நிச்சயதார்த்தம் நடந்ததை மறந்துட்டு நேராக பாண்டியை தேடி அவங்களுடைய மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி இருந்துட்டு வானதியோட அப்பா பேசிட்டு போனதை நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கும் அவள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாளா, பேசாமல் அவளை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை போய் பார்க்குறதா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வானதியை கடையாண்ட பார்த்த உடனே அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ எப்படியோ போய் தொலைட்டோன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிடலான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? வேற என்ன பண்ண சொல்லிட்டு இருக்க? உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு. அடுத்தது அடுத்த மாதமே உனக்கு கல்யாணத்தை வேற வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்துட்டு போகிறது எதுக்காவது சரியாக இருக்குமா? நல்லா யோசிச்சு தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கியா? உன்னோட இஷ்டத்துக்கு விட்டுட்டு போவ. இப்போ நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் எங்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கு. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிருக்காரு. நம்ம வானத்தை இருந்துட்டு, ஆமாண்டா எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததை மறந்துட்டு உன்னை தேடி வந்துட்டுருக்கன்ல, என்னை நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாண்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. நிச்சயதார்த்தம் ஏதோ ஒரு கோவத்தில் நடக்க சொல்லிட்டேன். ஆனால் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? முள்ளு மேலே நிற்கிற மாதிரி இருக்குடா. உன்னோட ஞாபகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.